Hi, this is Santosh. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, அதாவது ஆன் பேஜ் SEO, அதாவது யோஸ்ட் SEO பிளகின் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. பிகாஸ் ஏன்னா உங்களோட வெப்சைட் பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆன் பேஜ் SEO அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா ஆன் பேஜ் SEO. சரிங்களா? சில பிளாக் போஸ்ட்லாம் இருக்கும், லைக் அந்த ஜாப் வெப்சைட், நியூஸ் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைக் மற்ற ஃபேக்டரை விட இந்த ஆன் பேஜ் SEO ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் பேஜ் SEO அண்ட் ஆஃப் பேஜ் SEO அப்படிங்கிற ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா அது வழியாகவே நிறைய டிராஃபிக் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த யோஸ்ட் SEO, அந்த ஆன் பேஜ் SEO எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக காமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா லைக் நான் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து டெமோ காமிக்க போகிறேன். ஸோ அது வந்து ரேங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க, இதை நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்க போகிறேன். சரிங்களா? அதில் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணதுனால என்னோட பிளாக் போஸ்ட் வந்து ரேங்க் ஆகியிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது வந்து இப்படி தான் பண்ணணும் போல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட பிளாகில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ பார்க்கலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு யோஸ்ட் SEO பிளகினை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஆன் பேஜ் SEO எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் இந்த பிளாக் போஸ்ட் நான் எழுதியிருக்கேன். இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் உங்களோட கூகுளில் வந்து உங்களோட பிளாக் போஸ்ட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 404 எரர் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பிளாக் போஸ்ட் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து தமிழில் கூட நீங்கள் எழுதணுன்னா எழுதலாம், அண்ட் இங்கிலீஷ்லையும் எல்லாம் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட ஓன் பிளாக்லேயே நான் ஏன் சொல்லித்தரேன்னா, அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நான் பாருங்கள், நான் வந்து இப்போ 404 எரர் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அந்த ஆர்டிகல்ஸ் நான் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டேன், 404 எரர் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக ஒரு பிளாக் போஸ்ட் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் நான், 404 எரர் என்றால் என்ன, 404 எரர் என்பது மிகவும் பொதுவான வலைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்கேன். இங்கே இடையில வந்து ஒரு இமேஜஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஏன் அதை 404 எரர் என்று அழைக்கப்படுகிறது அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யோஸ்ட் SEO பிளகின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் அப்படின்னா அதாவது டார்கெட்டட் கீவேர்ட்ஸ், நீங்கள் என்ன கீவேர்டு வந்து டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 404 எரர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த கீவேர்டை தான் நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கீவேர்டு நான் எழுதிக்கிறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து எடிட் ஸ்னிப்பெட்டுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 404 எரர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணிக்கோங்க. 404 என்றால் என்ன, இங்கே வந்து நமக்கு க்ரீன் ஆகணும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள், க்ரீனாக வருது. இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே க்ரீனாக வரதுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்குன்னு எல்லாமே க்ரீனாக வராது, சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வரும். பட் ஆனால் மோஸ்ட்லி நம்மளோட எஃபர்ட் வந்து போடணும். க்ரீனாக வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். 404 எரர் என்றால் என்ன, இதுக்கு வேறு என்ன கொடுக்கலாம், பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாமா? ஓகே, 404 எரர் / பேஜ் நாட் ஃபவுண்ட் என்றால் என்ன, முழு விளக்கம். சரிங்களா? இப்படிங்கிறத நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லக் அப்படிங்கிறது URL சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து 404 எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தமிழில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டா டெஸ்கிரிப்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 404 எரர் என்பது மிக பொதுவான வழி. இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் பாருங்கள், ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கொடுத்தாங்க அப்படின்னா ரெட்டாக மாறிடும். நமக்கு வந்து ரெட்டாக மாறக்கூடாது, ரெட்டு ஆரஞ்சாக நமக்கு மாறக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த க்ரீனாகவே மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கேயும் க்ரீன் ஆகிடுச்சு, இங்கேயும் க்ரீன் ஆகிடுச்சு. இப்போது இது எப்படி க்ரீன் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து SEO அனாலிசிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீ ஃப்ரேஸ் சினானிம்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து அதுக்கு மாற்று, நம்ம ஒரு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சுப்போம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுக்கு சினானிம்ஸ், அதுக்கு வேறு வார்த்தைகள் என்ன இருக்கும், கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த கீ ஃப்ரேஸ் சினானிம்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், 404 அப்படிங்கிறது ஒரு சினானிம்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சினானிம்ஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட். சரிங்களா?
டன். இது நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? நல்லா ஞாபகம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது யோஸ்ட் எஸ்இஓ ப்ரீமியம் பிளகின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? நான் வந்து ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணல, ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அதில் தான் நீங்கள் வந்து 2-3 ஃபோக்கஸ் வேர்டுன்னு நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபோக்கஸ் கீவேர்டு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எப்படின்னா, உங்களோட வெப்சைட்லேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணணும். என்ன லிங்க் பண்ணலாம்? இப்போ நான் இந்த வெப்சைட் இருக்குதுன்னா இதில் எதாவது லிங்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், நான் விக்கிபீடியா ORG அப்படிங்கிறது நான் வந்து இந்த பிளாக் போஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இதுதான் அவுட்பவுண்ட் லிங்க். அப்போ நமக்கு வந்து அவுட்பவுண்ட் லிங்க் வந்து ஒன்று கரெக்ட் ஆகிடுச்சு. கீ ஃப்ரேஸ் இன் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? கீ ஃப்ரேஸ் இன் இன்ட்ரோடக்ஷன்னா இந்த கீ ஃப்ரேஸ்னால் என்னது? நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு 404 அப்படிங்கிறது நம்ம வந்து கீவேர்ட். இந்த 404 எரர் அப்படிங்கிறது கீ ஃப்ரேஸ். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நேராக போவோம், மேலே போவோம், இன்ட்ரோடக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். இன்ட்ரோடக்ஷன் நமக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 404 எரர் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன். டன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நமக்கு ஓகே ஆகிடுச்சு. அடுத்து மூணாவது என்ன இருக்குது? கீ ஃப்ரேஸ் லென்த். ஸோ கீ ஃப்ரேஸ் லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எடுத்துக்கும். சரிங்களா? அந்த கீ ஃப்ரேஸ் லென்த் வந்து 404 எரர் அப்படிங்கிறது நல்ல லென்த்து, ரொம்ப ஷார்ட்டான லென்த் இல்லாமல் கொஞ்சம் நீளமான லென்த் அப்படிங்கிறதுனா அதுவாக வந்து எடுத்துக்கிச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். 404 எரர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்கள், கீவேர்ட் டென்சிட்டி ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் வாஸ் ஃபவுண்ட் 6 times. அதாவது இந்த 404 எரர் அப்படிங்கிற இந்த கீவேர்டு இருக்குது இல்லையா, அந்த கீ ஃப்ரேஸ், இது வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு? 6 தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து 2-3 தடவை யூஸ் பண்ணணும். நான் 404 எரர் இங்கே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், 1. 404 எரர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இது 2. அடுத்து வேறு எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்? 404 எரர் அப்படி இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், 3. அடுத்து 404 இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், 4. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சது 3-4 நமக்கு வந்து வேணும். சரிங்களா? இப்போ என்னோடய கண்டென்ட் வந்து வெறும் லைக் 276 சென்டென்ஸ் வேர்ட்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 4 இது எனக்கு வந்து போதுமானது, 3 இது போதுமானது. சரிங்களா? நீங்கள் வந்து 1000 வேர்ட்ஸ் எழுதிங்கன்னா மேபி உங்களுக்கு 5-6 தடவை நீங்கள் வந்து அந்த கீ ஃப்ரேஸ் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். டன். இப்போ 4வது நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், கீ ஃப்ரேஸ் இன் மீட்டா டெஸ்கிரிப்ஷன். சரி, மீட்டா டெஸ்கிரிப்ஷன் என்னது? இந்த கீழே உள்ள மீட்டா டெஸ்கிரிப்ஷன், இந்த இருக்குல்ல மீட்டா டெஸ்கிரிப்ஷன், இதுதான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 404 எரர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து எங்கே வேணாலும் நீங்கள் இங்கனுக்குள்ளே கொடுக்கலாம், இல்லை மேலே கொடுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கலாம். உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? 404 எரர்னு இங்கேயும் நான் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ்லி யூஸ்டு கீ ஃப்ரேஸ், யூ ஹவ் நாட் யூஸ்ட் திஸ் கீ ஃப்ரேஸ் பிஃபோர். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் போஸ்ட்டில் நம்ம இந்த கீ ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப நல்லது, அதுவாக க்ரீன் வந்து காமிக்கும். கீ ஃப்ரேஸ் இன் சப் ஹெட்டிங். இப்போது சப் ஹெட்டிங்னா என்னது? மேலே இருக்கிற இதுதான் வந்து சப் ஹெட்டிங். சரிங்களா? இந்த சப் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து டைட்டில் 2, டைட்டில் 3, டைட்டில் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணணுமோ அப்படின்னா இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுலேயே வந்து க்ரீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் அட்ரிபியூட். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அந்த இமேஜ்? ஓகே, இந்த இருக்குது இல்லையா, ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆல்ட் இமேஜ்னு இருக்குது இல்லையா, ஆல்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? இங்கேயும் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுக்கணும். ஸோ நம்ம அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் நமக்கு க்ரீன் கிடச்சிருச்சா? டன். அதுக்கடுத்து கீ ஃப்ரேஸ் இன் டைட்டிலில் நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணியாச்சு, அது நமக்கு க்ரீன் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், SEO டைட்டில் வித். ஸோ SEO டைட்டில் வித்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நல்லா இருக்குது அப்படின்னு அதுவாக வந்து ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா க்ரீன் இருக்குது இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் நமக்கு ஆகிடுச்சு. அடுத்து கீ ஃப்ரேஸ் இன் ஸ்லக். ஸ்லக்னா என்னது? அந்த URL, அதுதான் ஸ்லக்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் நான் வந்து கீவேர்டு வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு? நமக்கு வந்து க்ரீனாக ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இங்கேயும் வந்து யோஸ்ட் SEO க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து கீழே வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் ஆட் ரிலேட்டட் கீ ஃப்ரேஸ் அப்படின்னா இன்னும் நம்ம டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். ப்ரீமியம் பிளகின் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மல்டி கீவேர்டு டார்கெட் பண்ணலாம். ஸோ எது டைப் பண்ணால் உங்களோட வெப்சைட் வந்து அந்த பிளாக் போஸ்ட் வந்து வருவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 2 ஆரஞ்ச் கலர் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டோட லென்த் 279 வேர்ட்ஸ் தான். பிகாஸ் ஏன்னா இதோட பிளாக் போஸ்ட்டே அவ்வளோ லென்த்து தான். வேறு என்ன பண்ணாலும் என்னால் இதுக்கு மேலே எழுத முடியல. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன்.
அடுத்து பாருங்கள் கீவேர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற காமிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் இதுவும் அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அந்த லைக் நிறைய தடவை அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்க செக் பண்ணும். ஸோ அதுவும் விட்டுருங்க. இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு ரெட்டு காமிக்குது. இன்டர்னல் லிங்க்ஸ்னால் என்ன தெரியுமா? அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னால் என்னது? நம்மளோட வெப்சைட்டில் வந்து வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணுறது. இன்டர்னல் வெப்சைட்னால் நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு பிளாக் போஸ்ட்டை லிங்க் பண்ணுறது தான் இன்டர்னல் லிங்க். சரிங்களா? ஸோ இதை நான் கொடுக்கல. இதை நம்ம கொடுத்த அப்படின்னா அதுவும் க்ரீன் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிளாக் போஸ்ட் நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன். என்னோடய பிளாக் போஸ்ட்டே தான். சரிங்களா? அதுக்கு பிறகு தான் இன்டர்னல். இப்போ நான் கீழே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு க்ரீனாக இருக்குதா இல்லையான்னு. டன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் இது போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க்ஸ் நமக்கு வந்து க்ரீன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, டன். இதுதான் பர்ஃபெக்டான பிளாக் போஸ்ட். ஸோ இதை மாதிரி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன் பேஜஸையும் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் ரேங்க் ஆகிருக்குதா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு வந்து. நல்ல ஞாபகம், உடனே எல்லாம் ரேங்க் ஆகுது. இது நான் வந்து எப்போ எழுதுனதுன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி எழுதுனது. சரிங்களா? நீங்கள் உடனே எழுதிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் என்னோட இது வந்து அப்படியே காமிக்கேன். 404 எரர் மீன்ஸ் இன் தமிழ் அப்படின்னு இதில் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாக் போஸ்ட் பாருங்கள் மொதல் இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? 404 எரர் என்றால் என்ன அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு ஆன் பேஜ் SEO பண்ணணும். யோஸ்ட் SEO பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் பிளகின் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் போனீங்கன்னா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் கடை இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் யோஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் யோஸ்ட் SEO ப்ரீமியம் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் வந்து 3000க்கு மேலே. பட் ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து 400 rupees யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ப்ராப்பராக நீங்கள் ரைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது பிளாகருக்கு நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி நான் இப்போ சொன்னேன் இல்லையா கண்டென்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இதுவே கூட ஒரு அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன அங்கே வந்து யோஸ்ட் பிளகின் இருக்காது, நீங்களாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகிடும். சரிங்களா? பிளாகரில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரொம்ப ஹை காம்படிஷனாக இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ரேங்க் பண்ண முடியாது. சரிங்களா? லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறது, எந்த கீவேர்டு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. சரிங்களா? டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து நான் அப்பப்போ ப்ரீமியம் பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.